எனக்கு கல்யாணம் ஆக போது புதுப்பட்டி பொம்பளையாள் ஊரா கல்யாணத்துக்கு வரணும். நேரம் 2:01. உங்களுக்கு கிரகம் பிடிக்கும் நேரம். சங்கு ஓதிட்டியாடா மச்சான். என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க. ஏன் மச்சான்? மச்சான் இந்த பித்தவர் காலை, இந்த பித்தவர் வெடிச்ச காலை எங்கனையும் பார்த்துருக்கேனே. டேய் டெய்லி என் சீட்டுக்கு மேலே அந்த கால் வந்து போகும் காருக்குள்ள. டேய் இந்த காலை பார்த்துருக்கேனே. தூக்கத்துல சொப்பனம் காலை கட்டி என்ன மச்சான் 2 ஆமை படுத்தது மாதிரி போ மச்சான். குடும்பமே காலு பெண்டான குடும்பமாடா. தங்கச்சி இருமா மூடு வருது. என்ன நீங்களே தையல் மிஷின் ஓட்டுறீங்க, நான் வேணா நூல் கண்டு வாங்கிட்டு வரவா? இல்ல மச்சான், நீங்க நினைச்சு ஏன் மூடுவாங்க? கோமை மூடம் பண்ண சந்தனம்மா, சொல்லும் மொழி என்ன மந்திரம்மா, உத்தரவு போட்டு விடு, யோசிக்க நேரமில்லை, இன்னைக்கு சாமத்தில் இருக்கு. என் தாய் மீனாட்சி காப்பாத்துவா. 108க்கு போன நீங்க மச்சான், என்னைய காப்பாத்துட்டு ஆஸ்பத்திரி. டேய் அடே 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 ஆஹா, உங்க தங்கச்சி முளைப்பாரிய மூட சொல்லுங்க மச்சான். வெயில் பட்டு முளைப்பாரி கரிகிறாம. இது என்ன மச்சான், 8 வருஷமா ஒரு சாப்பில் கடந்த டிஎச் பட்டி மலை நனைஞ்ச யூனிட்டி மாதிரி இருக்கு மச்சான். ஏய் இவங்க தான் என் தங்கச்சி மீனாட்சி. பிஞ்சு போகும். மீனாட்சி எப்படியாப்பட்ட தாயோட வேறு. இவ என்னமோ கண்டங்கரவ பாம்பு முள்ளுக்குள்ள சிக்கிற மாதிரி இருக்கா மயிறு மக. ஏண்டா ஏண்டா அகண்ட மடுவு முண்டை ஏண்டா, இந்த கழுத்திருப்பேன் சேவலை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போய் எல்லா சேவலுக்கும் சீக்கு வர. அண்ணே தங்கச்சி எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல. பிடிக்கல ஏண்டா தங்கம்? ஏன்? ஏய் பிடிக்கலன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு விடு. என்னடா பிடிக்கல? 2 பேரும் ரொம்ப நடிக்காதேடா, வெள்ளை போடு கூட வாங்கி தர மாட்டேடா. ஏன் பிடிக்கல? மச்சான் தங்கச்சி மச்சான ஏத்துக்க. இங்கே வியாபாரம் ஓடல, வேற பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. ஓடுத அதே நீங்க தானங்க 2 புள்ள தாயா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் தங்கச்சிக்கு என்னங்க குறைச்ச? ஏழை ஆடு கூட அவளை பார்த்தா மேயாதுடா, கழிச்செல்லாம் வந்து செத்து போகும்டா. இந்த புதுப்பட்டியே என் தங்கச்சி அழகுல மயங்கி போய் உட்கார்ந்து பயங்கல பூரா கிருத்து போய் தெரியுதுங்க. பூரா பேத்துக்கு கருங்குளத்து முனி அடிச்சிருக்குமே. இப்படி ஒரு பொம்பளை எங்கனையாவது பார்த்துருக்கியாத்தா? நாளைக்கு வேணா விட்டுட்டு போறேன் 100 அட்டையை போட்டு கூட்டு போறீங்களா? கிளர்க்கு வெட்டிடும். ஏன் என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சலாம்? தம்பி வாயில விளக்கட்டையை தடவிட்டு உன்னை விளக்கமா தடிச்சு போடுவேன். தங்கச்சி ஆத்தா தெரியாம என்ன போட்டா போஸ் கொடுக்குற மாதிரி இப்படி என்ன? ஏன் கேரத்து போயிட்டு வந்தியா? அதே தங்கச்சி சேலைக்கு மேல ஏதோ ஒரு துணி மிதக்குதடா, பதட்டத்துல டிஞ்சர் துணியை கடிச்சு விட்டீங்களாடா. என்னடா ஐயா, நாட்டுல இந்த பொம்பளை கிடைக்காம சில பேர் வண்டி எடுத்து திடுறேன். இங்கிட்டு வாங்க 2 பேரும் காலை ஒத்துமே வைங்க. 2 பேரும் காலை வலசா கால தொடலத்தா காலை வைங்க. நீ காலில் கும்பிட்டு விழுந்தாலும் நான் கிடைக்க மாட்டேன். அதுக்கு நான் கும்பிட்டு விழுறா, என்னை உசுரோட விட்டுருங்க. நான் கும்பிட்டு விழு. மச்சான் என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுங்க. நான் வாங்கின காசை கொடுங்கடா 2 பேரும். உனக்கு மரியாதை இல்லை. இப்படி ஒரு தேவாங்க போய் எனக்கு வாகனத்தை கட்டுறது. நான் கூட நல்ல அழகான அம்பளையா பார்த்துட்டு வந்திருப்பேன் நினைச்சேன். நான் அப்படி உருளைக்கிழங்கு மாதிரி அப்படியே உருட்டு கட்டேன். இவருக்கு என்னடா குறைச்ச? ஆமா, குரங்கு பைய மாதிரி இருக்கேன். நான் எவ்வளவு அப்படியே கிளி மாதிரி இருக்கேன். கிளியை வளர்த்து குரங்கு கையில உடுக்க பாக்குறீங்க. கொஞ்சம் 2 பாடி நகண்டிங்க வாங்களேன். நீ வர வேணா, அந்த சினிக்கடிக்க மட்டும் அனுப்பிவிடும். இங்க வாடி குச்சிக்காரி முண்டை. 1000 தான் இருந்தாலும் பொம்பளை விருப்பம் இல்லாம அவளை தொடக்கூடாது. இங்க ஒரு சொடக்குன்னு வலது கையை ஒடிச்சே விடுவேன். தொடாத பெரிய நயன்தாரா ஷூட்டிங் போகும்போது நாங்க வந்து செல்ஃபி எடுக்க வந்துட்டோம். தொடாதீங்கன்றார். வீச்சம்படுத்த முண்டை, உன் சேலை ஊரம் கத்திரிப்ப கலர் வாசியம். 16 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க. என் தங்கச்சிக்கு யாரையுமே பிடிக்கலங்க. தம்பி நீ போறது நல்லது, அனாதையா செத்து போவேன். உங்கள்கிட்ட தாங்க இவ்வளவு நேரம் நிக்குது. மத்த நேரம் வண்டி ஓட்டுருமா?